செம்பக அரங்கினில் வாழ்பவளே எங்கள் செம்மொழி தமிழே செந்தமிழே கண்மணி செண்பகம் பெயரில் அமைந்த இக்காவிய அரங்கினை காப்பவளே மண்ணிடை மூத்த மொழி நீயே மாண்புகள் நிறைந்தாயம் தாயே கண்ணென போற்றி மதிக்கின்றோம் உமை காலமேலாம் நெஞ்சில் துதிக்கின்றோம். செந்தமிழே செண்பகமே செண்பகமே செந்தமிழே 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 செந்தமிழே. சான்றோர் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கம். திருவரங்கம் ராசவேலு செண்பக தமிழரங்கின் சார்பாக இணைய வழியாக நம்முடைய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு ஜென் கதைகள் உணர்த்தும் வாழ்வியல் சிந்தனைகள் என்பதுதான். ஜென் கதைகள் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற வாழ்வியல் சிந்தனைகளை நமக்கு மிக தெளிவாக, இன்னும் சொல்லப்போனால் சுருக்கமாக கூறுகின்ற கதைகள் தான் ஜென் கதைகள். இந்த ஜென் வளர்ந்த விதமும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது புத்தர் பிறந்ததாக கருதப்படுகின்ற 6 மற்றும் 5ஆம் நூற்றாண்டில் புத்தர் ஞானம் பெற்ற பிறகு அவருடைய அந்த புத்த மதமானது கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அசோக சக்கரவர்த்தி சந்திரகுப்த மௌரியனுடைய பேரன். அவர் கலிங்க யுத்தத்தில் ஏற்பட்ட அந்த மன வேதனையினால் பௌத்த மதத்தை தழுவுகிறார். ஒரு மதம் நன்கு வளர வேண்டுமென்றால் அந்த காலத்திலே அந்த மதமானது ஒரு அரசரால் முதலாவதாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அசோகர் பௌத்த மதத்தை தழுவிய பிறகு கிட்டத்தட்ட அந்த 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பௌத்த மதம் எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிக்கிறது. பௌத்தம் நமக்கு மிகச் சிறந்த சிந்தனைகளை கொடுக்கிறது. 2ஆம் நூற்றாண்டில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கனிஷ்கர், அவருடைய காலத்தில்தான் பௌத்த மதமானது மிகச் சிறப்படைகிறது. பல்வேறு கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன. அந்த காலகட்டத்தில்தான் பௌத்த மதமானது 2 பிரிவுகளாக காணப்படுகிறது. ஒன்று மகாயானம், மற்றொன்று ஹீனயானம். மகா என்றால் பெரிய, யானம் என்றால் வாகனம். ஆக பெரிய வாகனம் என்றால் இந்த புத்த துறவிகள் தாங்கள் ஞானம் பெறுவதை மட்டுமல்லாமல் இந்த மக்களையும் ஞானம் பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு பாடுவதை தான் நாம் மகாயானம் என்று கூறுகிறோம். இந்த மகாயானம் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்முடைய 5ஆம் நூற்றாண்டிலேயே பல்வேறு ஆசிய திருப்பி கொஞ்சம் கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இந்த பௌத்த மதமானது 2ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு கிட்டத்தட்ட கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டில் போதி தர்மர் அவர் கற்ற அந்த கலைகளை சீனாவுக்கு சென்று பரப்புகிறார். அப்பொழுதுதான் இந்த மகாயானம் அங்கே கொண்டு போகப்படுகிறது. அப்பொழுது சீனாவிலே சிறப்பாக விளங்கிய தாவோயிசத்தோடு சேர்ந்து அது ஜப்பானிற்கு செல்லும் பொழுது ஜென் கோட்பாடுகளாக மாறுகிறது. அப்பொழுது இந்த ஜென் அதிலிருந்து கிட்டத்தட்ட பிரபலமானது பிறகு கிழக்கு ஆசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மெல்ல பரவத் தொடங்குகிறது. கிழக்கு ஆசிய நாடுகள் என்னும் பொழுது நமக்கு இந்த ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளிலும், தென்கிழக்கு ஆசியாவிலே ஹீனயானம், அதாவது பர்மா, அதை தாண்டி அப்படியே தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே ஹீனயானம் வளர்ச்சி அடைகிறது. கடந்த ஆண்டு கூட சிங்கப்பூரிலே புத்தா டூத் ரிலிக் டெம்பிள் அண்டு மியூசியம் ஒன்றை காண்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. சிங்கப்பூரில் இருக்கின்ற புகழ்பெற்ற பல கோயில்களில், புத்த கோயில்களில் இன்றும் ஜென் தத்துவமாவது பின்பற்றப்படுகிறது. அதாவது மகாயான பௌத்தத்தின் ஒரு பிரிவான
ஜென் தத்துவங்களும் அங்கே பின்பற்றப்படுகின்றன. அதிலே புத்தருடைய புனித பல் இருக்கின்ற அந்த கோயில் மற்றும் அருங்காட்சியகம், அதை சென்று பார்த்த பொழுது அங்கே பல புத்தர் சிலைகளை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மகாயானத்திலே புத்தரை சிலையாக வழிபடுவது உண்டு. அப்படி சிலையாக வழிபடுகின்ற புத்தரை வைத்து அந்த மகாயான கருத்துக்கள் மிக அருமையாக அங்கே போதிக்கப்படுகின்றன. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளாக இந்த மகாயான பௌத்த பிரிவின் ஒன்றாக கருதப்படுகின்ற ஜென் நன்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் நமக்கு அதிகமாக ஜென்னை பற்றி தெரிவது எப்படி என்றால், அதிலிருந்து வருகின்ற கதைகள், ஜென் குருமார்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள், அவைகள் தான் ஜென் கதைகளாக நமக்கு அறியப்படுகிறது. இதை மிக அழகாக சொல்ல வேண்டுமென்றால், ஜென் என்பது வேறொன்றுமல்ல, தன்னைத்தான் அறிதலே ஜென். உங்களை நீங்களே அறிந்து கொள்ள முயலுங்கள், அதுதான் ஜென் என்று கூறப்படுகிறது. ஓஷோ மிக அழகாக இதை குறிப்பிடுகிறார். எப்படி என்றால், மூக்கு கண்ணாடியை தேடுகின்ற ஒருவன் கடைசியாக அந்த மூக்கு கண்ணாடி தன் மூக்கின் மேலேயே இருப்பதை உணர்வதை போன்றதுதான் ஜென் என்று அழகாக கூறுகிறார். இதையே நம்முடைய ரமண மகரிஷி கூறுகிறார், உதித்த இடத்தில் ஒதுங்கியிருத்தல் அது கண்மம் பக்தியும் உந்தி பெற, அது யோகம் ஞானமும் உந்தி பெற. இப்படி ஜென்னுடைய தத்துவங்கள் பலவிதமாகவும் பல மக்களாலும் பல அறிஞர்களாலும், அறிஞர்கள் என்பதை விட பல சித்தர்களாலும் கூட அது கூறப்பட்டிருக்கிறது. சித்தர் சிவவாக்கியர் ஒன்றை கூறுகிறார். என்னவென்றால், உன்னுள்ளே இருப்பதை அறிய முடியாமல் தான் பலர் அங்கே இங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுள்ளே இருப்பதை நீ அறிந்தால் அதுதான் ஞானம். சித்தர் சிவவாக்கியர் கூறுவது, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டவன் என்று மிக அருமையான அந்த பாடலின் மூலம் குறிப்பிடுகிறார். இப்பொழுது நாம் ஜென் கதைகளுக்கு வந்தால், முதலாவதாக சொல்லப்போனால் நான் இன் என்கின்ற ஒரு ஜென் குருமார். இவர் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்ததாக கருதப்படுபவர். இந்த நான் என்னை பார்ப்பதற்காக ஒரு பல்கலைக்கழக ஆசிரியர் ஜென்னை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்காக இந்த ஆசிரியர், இந்த குருமாரை காண வருகிறார். அதை குரு புரிந்து கொண்டார். யான் இன் என்ற குரு புரிந்து கொண்டு, சரி நீங்கள் உட்காருங்கள், உங்களுக்கு தேநீர் கொடுக்கிறேன் என்று கூறி அவரை உட்கார வைத்துவிட்டு அந்த தேநீர் கோப்பையை அவரிடம் கொடுக்கிறார். அவர் அந்த தேநீர் கோப்பையை வாங்கிய பிறகு யான் இன் அதில் தேநீரை ஊற்றுகிறார். ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த தேநீர் கோப்பை நிறைந்து வழிய ஆரம்பிக்கிறது. அப்படியும் அவர் தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அந்த பேராசிரியர் பார்த்துவிட்டு, ஐயோ என்ன, கோப்பையிலிருந்து தேநீர் வழிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஊற்றிக்கொண்டிருக்கிறீர்களே என்று கூறுகிறார். இதுதான் ஞானம் பெறுவதற்குரிய அந்த கதையாக கூறப்படுகிறது. இதிலிருந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கோப்பையைப் போல நீயும் உன்னுடைய கருத்துக்களாலும் யூகங்களாலும் நிரப்பப்பட்டிருக்கிறாய். நீ முதலில் உன்னையே காலி செய்து கொள், அப்பொழுதுதான் நான் எப்படி உனக்கு என்னை சரியாக கூற முடியும் என்பது தெரியும் என்று கூறுகிறார். அதாவது நம்முடைய மனம் பல்வேறு கருத்துக்களால் பல்வேறு சிந்தனைகளால் வயப்பட்டிருந்தால் நம்மால் அந்த ஜென்னை முழுவதுமாக உணர முடியாது. இதனுடைய தத்துவம் என்று கூறினால், உண்மையான தத்துவம் என்று கூறினால், நீ புல்லாங்குழலைப் போல வெற்றிடமாக இரு. இந்த ஜென் ஒரு இசையாக, ஒரு காற்றாக உள்ளே புகுந்து அது இசையை உங்களிடம் உருவாக்கும் என்பதுதான். நீ சாதாரணமானவனாக இருந்தால் நீ அசாதாரணமானவனாக மாறுவாய். இதைத்தான் ஓஷோ கூறுகிறார், பி ஆர்டினரி யூ வில் பி எக்ஸ்ட்ராடினரி.
சாதாரணமானவன் என்றால் நாம் அனைத்தையும் விலக்கி நம் மனதை எளிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி எளிமைப்படுத்தி கொண்டால் நாம் கிட்டத்தட்ட எல்லாம் அறிந்த அந்த தனக்குள்ளே இருக்கின்றையும் நம்மால் அறிய முடியும் என்பதை சொல்லுகின்றது தான் இந்த புத்தருடைய அருமையான ஜென் ஞான குருவினுடைய அருமையான தத்துவம். இன்னமும் அடுத்த கதை ஒன்று உண்டு. ஒரு முறை ஒருவர் மெய்ஞானம் பெறுவதற்காக தன்னுடைய குதிரையிலே எங்கே ஒரு ஜென் குரு இருப்பார் என்று தேடி சென்று கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பல தூரம் சென்று விட்டார். குதிரையிலே சென்றும் அவரால் ஒரு ஜென் குரு அல்லது பௌத்த குரு இருப்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அங்கே இங்கே விசாரித்த பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், அங்கே ஒரு மலை குகை இருக்கிறது. அந்த மலை குகையிலே ஒரு குருமார் இருக்கிறார், ஒரு குரு இருக்கிறார், நீங்கள் அவரை சென்று பாருங்கள் என்றவுடன் இவரும் தன்னுடைய குதிரையிலே அந்த மலை குகையை பார்த்து செல்கிறார். சிறிது நேரம் அந்த மலை குகையை பார்த்தவர் தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார், ஜென் குரு வருவார் என்று. சிறிது நேரம் கழித்து அந்த ஜென் குரு அங்கேருந்து வருகிறார். இவர் அவரை பார்த்து, ஐயா, உங்களிடம் நான் மெய்ஞானம் பெறுவதற்காக வந்திருக்கிறேன், அந்த மெய்ஞானம் பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று வணங்கி கேட்கிறார். அதற்கு அந்த குருமார் கூறுகிறார், ஒன்றுமில்லை, நீங்கள் முதலில் அந்த குதிரையை தேடி கண்டுபிடியுங்கள் என்கிறார். உடனே இவர் கூறுகிறார், ஐயா, நான் குதிரையில் தான் வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அப்படியா? அப்படியானால் சரி, நீ முதலில் உன்னுடைய குதிரையை தேடி கண்டுபிடிக்கும் வேலையை பார் என்று கூறுகிறார். ஐயா, நான் தான் குதிரையிலேயே வந்திருக்கிறேன் என்று கூறுகிறேனே, பின் எப்படி நான் குதிரையை தேடுவது என்றவுடன் அந்த ஜென் குருமார் சிரித்து கொண்டே, முதலில் உன் குதிரையை நீ தேடி கண்டுபிடி, பிறகு பார்க்கலாம் என்று சென்று விடுகிறார். இதுதான் ஒரு கதை. இதிலே அந்த குதிரையிலே வந்தவன் ஞானம் பெறுகிறான். எப்படி ஞானம் பெறுகிறான் என்றால் அதனுடைய கருத்து என்ன என்று பார்த்தால், நீயே புத்தனாக இருக்கும் பொழுது எதனை தேடி நீ அலைகிறாய்? உன்னுள்ளே ஞானம் இருக்கும் பொழுது நீ எதை தேடி அலைகிறாய்? அதனால தான் அவர் குதிரையிலேருந்து வந்தேன் என்னுடன் அந்த குதிரையை தேடி கண்டு அதனுடன் தான் நான் வந்தேன் என்று கூறுகிறல்லவா, அதுபோல தான் அதைத்தான் உணர்த்துகிறது. குதிரை இருக்கிறது என்று கூறுகிறாயா, அதை நீ அறிந்து கொள்ளவில்லையே என்கின்ற அந்த ஞானத்தை அவருக்கு கொடுக்கிறது. இதைத்தான் பாரதியார் சுத்த அறிவே சிவமென்று கூறும் சுருதிகள் கேளீரோ என்று அழகாக குறிப்பிடுகிறார். அதாவது தன்னைத்தானே அறிதலே மெய்ஞானம் என்பதுதான் ஜென். இதைத்தான் நம்முடைய சித்தர் சிவவாக்கியர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இதை தனக்குள்ளே இருக்கின்றதை கண்டுபிடிக்காமல் தான் எத்தனையோ மனிதர்கள் இறந்து போகிறார்கள் என்கிறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்று கூறுகிறார். அப்போ பாருங்கள், அந்த சிந்தனை எப்படி சித்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அதே போன்று மற்றொரு கதை ஒன்று உண்டு, ஜென் குருமார் கதை ஒன்று. ஒரு முறை ஒரு ஊரில் கடும் குளிர் அடிக்கிறது. அந்த கடும் குளிரை தாங்க முடியாமல் முதியவர் ஒருவர் அங்கே அருகிலே இருக்கின்ற ஒரு புத்த விகாரைக்கு செல்கிறார். அந்த புத்த விகாரையிலே இருக்கின்ற அந்த குருமார் ஓடி வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். நீங்கள் இன்று இரவு இங்கேயே தங்குங்கள் என்று கூறுகிறார். நடு இரவிலே குளிர் இன்னும் கடுமையாக ஆகிறது. அந்த பெரியவரால், அந்த முதியவரால் அவருடைய அந்த குளிரை தாங்க முடியவில்லை. அப்பொழுது அவர் அங்கும் இங்கும் பார்க்கிறார். மரத்திலான மரப்பாச்சி பொம்மை என்று கூறுவோம், அது ஒன்று மரத்தினாலான சின்ன சின்ன புத்தர் பொம்மைகள் அங்கே இருப்பதை காண்கிறார். உடனே அந்த சின்ன சின்ன பொம்மைகளை எல்லாம் கொண்டு வந்து, மரத்தினாலான அந்த புத்தர் பொம்மைகளை கொண்டு வந்து அதை நெருப்பூட்டுகிறார். அதை நெருப்பூட்டும் பொழுது அந்த மரத்திலிருந்து வருகின்ற சத்தம், படபடபா என்கின்ற சத்தம் கேட்டவுடன் அங்கே உள்ளே இருக்கின்ற அந்த குரு ஓடி வருகிறார். என்ன காரியம் செய்கிறாய் நீ? இல்லை, நான் எனக்குள்ளே இருக்கின்ற புத்தரை என்னை என்னுடைய குளிரை போக்குகிறார் என்கிறார். நீ புத்தரை அல்லவா எரித்து கொண்டிருக்கிறாய்,
ஒவ்வொரு மரச்சிலையிலும் புத்தர் இருக்கிறாரே, புத்தரை போய் நீ எரித்து கொண்டு இருக்கிறாயே, தெய்வத்தை எரிக்கலாமா என்று கேட்டவுடன் அவர் சிரித்து கொண்டே ஒரு சின்ன குச்சியை எடுத்து அந்த சாம்பலை அலசுகிறார். என்ன செய்கிறீர்கள் அந்த சாம்பலில் என்று கேட்டவுடன், நான் புத்தருடைய எலும்புகள் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்றவுடன், என்ன முட்டாளே, எப்படி புத்தருடைய எலும்புகள் அதில் இருக்கும் என்று கூறியவுடன், ஓ இது புத்தர் அல்ல என்பது தெரிகிறது என்று அவர் சிரிக்கிறார். நீ நாளை காலையே முதலில் இங்கிருந்து வெளியே போ என்று கூறியவுடன் அவரும் சரி என்று வருகிறார். அப்பொழுது அவர் சிரித்து கொள்கிறார். மறுநாள் காலை வழக்கம்போல் எல்லா சத்தம் கேட்கிறது. புத்தம் சரணம் கச்சாமி என்று கூறி அங்கே இருக்கின்ற புத்தர் சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் பார்க்கிறார், ஓ புத்தர் தான் இங்கு சிலையோ என்று கூறிவிட்டு அந்த முதியவர் மெல்ல நகர்கிறார். அவர் கூறிய தத்துவம் என்ன என்றால், எனக்குள்ளே இருக்கின்ற புத்தரை குளிரை போக்கவே நான் இருந்தேன். என்னுள்ளே இருக்கின்ற புத்தர் எனக்கு தெரியும். இந்த மரத்திலேலாம் அந்த புத்தரை காண முடியாது. நான் குளிர் காய்ந்தது எனக்குள் இருக்கும் புத்தரை காக்கவே என்கின்ற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தோடு இந்த கதை சொல்லப்படுகிறது. இதைத்தான் பாரதியார், சித்தர் பாரதி கூறுகிறார், சிந்தை தெளிவாக்கு அல்லால் இதை செத்த உடலாக்கு, எந்த பொருளிலுமே உள்ளே நின்று இயங்கி இருப்பவளே என்று அருமையாக கூறுகிறார். இப்படி நமக்கு பல கதைகள் மூலமாக இந்த புத்தருடைய மகாயானத்தின் ஒரு பிரிவாக கருதப்படுகின்ற ஜென்னை பற்றிய முழு அறிவும் நமக்கு தெரிகிறது. ஒரு முறை சுவாங்சு என்கின்ற ஒரு ஜென் குருமாரை அவர் அப்படியே தெருவோரம் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒருவர் புல்லாங்குழலை இழைத்து கொண்டிருக்கிறார். அந்த புல்லாங்குழலினுடைய அருமையான இசையை கேட்டு அங்கே வந்த ஒரு வழிப்போக்கன், ஆஹா நல்ல கலைஞன் என்று கூறுகிறார். உடனே அதை கேட்டவுடன் இந்த ஜென் குரு, சுவாங்சு அவன் திருடன், அவன் பாவி என்று சொல்கிறார். உடனே அந்த வழிப்போக்கன் கேட்கிறான், குருவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அந்த சுவாங்சு என்கின்ற அந்த ஜென் குரு கூறுகிறார், நான் சமப்படுத்துகிறேன், நான் சரி கட்டுகிறேன் என்கிறார். இதுதான் அதன் மூலம் அந்த வழிப்போக்கன் ஞானம் பெறுகிறான் அதிலிருந்து. அப்போது இந்த ஒரு சின்ன கதை என்ன கூறுகிறது என்றால், ஒவ்வொருவனையும் எடை போட நீ யார், இல்லை என்றால் எடை போட நான் யார், அவன் கவிஞனோ பாவியோ அவனெல்லாம் எடை போட நாம் யார், அவன் அவன்தான், அவன் அவன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான், நீங்கள் உங்கள் வேலையை சிந்தையோடு செய்து கொள்ளுங்கள் என்பதை குறிக்கிறது. இதைத்தான் ஆத்மா நாம் ஒரு கவிதையாக கூறியிருந்தார். உங்கள் நண்பர்களை சொல்லுங்கள், நான் உங்களை பற்றி கூறுகிறேன் என்று ஒரு கூறினார். நான் கேட்டேன், நான் உங்களை பற்றி கூறுங்கள், உங்கள் நண்பர்களை பற்றி நான் கூறுகிறேன் என்றேன். அவர் முழித்த மொழியே முழுங்கும் போல், நீங்கள் யாரானால் என்ன, அனாவசிய கேள்விகள், அனாவசிய பதில்கள், எதையும் நிரூபிக்காமல் சற்று அமைதியாயிருங்கள் என்று ஒரு கவிதை உண்டு. அதாவது பிறக்கும் பொழுதே இப்படி என்று விதைக்கப்பட்ட பொழுது அதை நாம் மாற்ற நினைப்பது, இல்லை என்றால் பிறக்கும் பொழுதே விதிக்கப்பட்டதை அது என்னவென்று புரியாமல் இருப்பது, அதற்குத்தான் நம்மை நாமே உணர்வதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அடுத்தவருக்கு உபதேசிப்பது, அவளுடைய வாழ்க்கையை திருத்த முயல்வது என்பது சாதாரண மனிதர்களால் முடியாது. அதை உணர்வதே பிரம்மம் என்று கூறுகிறார். மற்றொரு அருமையான கதை ஒன்று உண்டு, ஜென் குருமாரின் வாழ்விலே நிகழ்ந்தது. அது என்னவென்றால், ஒரு அறிவியல் மேதாவி என்கின்ற ஒரு பெயர் பெற்ற ஒரு ஜென் குரு என்று கூறிக்கொண்டு ஒருவர் இருந்தார். உண்மையிலேயே அவர் அறிவியல் குரு கிடையாது, மேதாவி கிடையாது. அவர் உண்மையிலேயே ஒரு போலியானவர். அந்த போலியானவர் அவர் என்ன பண்ணுகிறார், தன்னை மிகப்பெரிய குருவாக உணர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்றும் தெரியாவிட்டாலும் கூட தனக்காக 2 துறவிகளை உதவிக்கு வைத்துக் கொள்கிறார். ஒரு முறை அங்கே வருகின்ற ஒரு சீடன் ஒருவன் கேட்கிறான், குருவே புத்தர் என்றால் என்ன என்று வருகிறார். இப்பொழுது இவருக்கு சிக்கலாக போய்விட்டது, இவருக்கு தான் ஒன்றும் தெரியாது. உடனே அவர் அங்கே பார்க்கிறார், பிறகு இந்த சைடு இங்கே பார்க்கிறார், இந்த பக்கம் பார்க்கிறார், ஒன்றும் புரியாமல் மௌனமாடி விடுகிறார்.
இதை கண்டவுடன் அருகிலே இருந்த அந்த 2 சீடர்கள், ஆஹா, நீங்கள் கேட்டீர்களே புத்தர் என்றால் அது அங்கோ இங்கோ தேடி அலைவதல்ல, அதை அங்கும் இங்கும் தேடி காண முடியாது என்றுதான் அவர் அமைதியாகிவிட்டார் என்று கூறியவுடன் அந்த வந்த கேள்வி கேட்டவருக்கு ஆச்சரியம். ஆஹா, எப்படி அருமையாக இதை உணர்த்தி விட்டார் என்று யோசித்து கொண்டே அடுத்த கேள்வியை கேட்கிறார். குருவே, தர்மம் என்றால் என்ன என்று கேட்கிறார். இப்பொழுது இன்னும் சிக்கலாக போய்விட்டது இவருக்கு. இதற்கு என்ன கொள்வது என்று மேலே பார்க்கிறார், பிறகு அப்படியே கீழே பார்க்கிறார். ஒன்றும் புரியாமல் மீண்டும் அப்படியே வெறித்து பார்த்து அமைதியாகி விடுகிறார். இதை பார்த்த அந்த 2 சீடர்களும், ஆஹா, தர்மம் என்பது நல்லவைகளே செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய உயர்வானதோ அல்லது மற்றவர்களுக்கு தீமை செய்வதால் அது தாழ்வானதோ அல்ல, அது மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய சமமான ஒன்று என்பதைத்தான் நம்முடைய குரு அழகாக கூறுகிறார் என்று கூறியவுடன் அவர் இன்னும் அசந்து போய், குருவே, இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று கூறி, ஜென் என்றால் என்ன என்று கேட்கிறார். ஆஹா, இப்பொழுது நாம் வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று உடனே கண்ணை மூடிவிட்டார். கண்ணை மூடி அவர் பாடு சிந்தனையில் ஆழ்ந்துகிறார். உடனே அதை பார்த்தவுடன் இந்த சீடர்கள் இருவரும், ஜென் என்பது வேறொன்றுமல்ல, அது கண்மூடி காண்கின்ற அற்புதம் என்பதைத்தான் நம்முடைய குரு கூறுகிறார் என்று கூறியவுடன் அவர், ஆஹா, என்னே அற்புதமான ஒரு குரு என்று கூறிக்கொண்டே அவர் சென்று விடுகிறார். இதுதான் கதை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அற்பமான பெரியவர்களின் பேச்சில் மயங்கி அதில் ஏதோ பெரிய பெரிய தத்துவங்கள் இருப்பதாக உணர்கிறோம் நாம். ஆனால் உண்மையில் அவையெல்லாம் நம்முடையவை, நமக்குள்ளே இருப்பவை. நம்மை தான் நாம் அடையாளம் கண்டுகொள்வதில்லை என்பதைத்தான் இது சொல்கிறது. அதைத்தான் பாரதியார் அழகாக குறிப்பிடுகிறார். மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகாள் எதனூடும் நின்று ஓங்கும் அறிவொன்றே தெய்வமென்று அறிவீரோ என்று கூறுகிறார். இப்படி யார் யாரையோ நாம் புத்திசாலிகள், அறிவாளிகள், அவர்கள் கூறுவதுதான் உத்தமமான கருத்துக்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் நம்முள்ளேயே இருக்கின்றன, அதை நாம் தான் அறிவதில்லை என்பதை உணர்த்துகின்ற ஒரு அருமையான ஜென் கதைதான் அது. அதே போன்றுதான் பாரதி கூறுவார், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று. அதாவது இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு நொடியும் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஜென் கூறுவது இதுதான், லிவிங் மொமெண்ட் டு மொமெண்ட். நொடிக்கு நொடி நாம் மகிழ்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறந்த காலம் என்பது முடிந்து போனது, எதிர்காலம் என்பது கனவால் ஆனது எனும் பொழுது நாம் நிகழ்காலத்தில் நடப்பவைத்தான் பார்க்க வேண்டும். அதைத்தான் ஜென் குருமார்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு நொடியும், நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நம்முடைய ஐம்புலன்களையும் சிந்தை ஒன்றுபடுத்தி நாம் அப்படி ஒன்றுபடுத்துவதன் மூலம் சமயோசித புத்தியோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் லிவிங் மொமெண்ட் டு மொமெண்ட், இந்த நொடி வாழ் என்பது. இதற்கு சிறந்த கதைகளாக 2 கூறுவது உண்டு. ஒரு புத்த ஞானி தெருவோரம் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது எதிரியே வந்த ஒரு சிறுவன் கையிலே விளக்கையும் ஏந்தி அப்படியே கொண்டு வருகிறான். அவன் இந்த புத்த குருமாரை பார்த்தவுடன் கேள்வி கேட்கிறான், இந்த விளக்கில் இருக்கின்ற அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறான். உடனே அவர் அந்த ஒளியை அணைத்துவிட்டு, இப்பொழுது இந்த ஒளி எங்கே சென்றது என்று கூறு, அது எங்கே வந்தது என்று நான் கூறுகிறேன் என்கிறார். இது என்னவென்றால், அந்த நொடிப்பொழுதில் நாம் சமயோஜித புத்தியோடு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு காட்டுவதற்காக. அதே போன்றுதான் மற்ற ஒரு ஜென் குருமாரை ஒருவர் கேட்கிறார், உங்களை போன்ற ஞானிகள் மரணத்துக்கு பின் எங்கு செல்வார்கள் என்று கேட்கிறார். உடனே ஜென் குருவும் எனக்கு தெரியாது என்கிறார். அவர், உங்களை போன்ற ஞானிகள் இறந்த பிறகு எங்கே செல்வார்கள் என்பது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பெரிய ஞானி ஆயிற்றே என்று கேட்டவுடன் சிரித்து கொண்டே அவர், நான் இன்னும் சாகவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறார். அதாவது, நாளைய தினம் நடக்கப் போவதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இன்றைய தினம் நீ உயிர்ப்போடு வாழ்வது பார் என்பதை உணர்த்துகின்ற இந்த கதை. அதற்காக தான் அவர் கூறுகிறார், ஏனென்றால் நான் செத்ததில்லை என்று கூறிவிட்டு குரு வெளியேறுகிறார். இதன் அர்த்தம்தான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதியார் மிக அழகாக கூறுகிறார். இன்னும் சொல்லப்போனால், தென்றல் காற்று நம் மேனியில் படும் பொழுது
ஆஹா, டிசம்பர் மாதத்தின் புயல் வீசுமே என நினைத்தால் இந்த தென்றலும் தீயாகிவிடும் என்பதைத்தான் ஒவ்வொரு நொடியும் நாம் உயிர்ப்போடு வாழ வேண்டும் என்கின்ற இந்த ஜென் கதை கூறுகிறது. அதைவிட இன்னொன்று மிகவும் வித்தியாசமான ஒரு ஜென் குரு என்றால் ஹாக்வின் என்கின்ற ஒரு ஜென் குரு. அவரை ஒரு நாட்டினுடைய படைத்தளபதி சந்திக்கிறார். படைத்தளபதி என்பவுடன் அவருக்கு அந்த மிடுக்கோடு ஜென் ஹாக்வின் என்கின்ற அந்த ஜென் குருவை பார்த்து, குருவே, சொர்க்க நரகங்கள் உண்டா என்று கேட்கிறார். உடனே இவரும், நீ யார் என்று கேட்டவுடன், நான் ஒரு சாமுராய். சாமுராய் என்பது ஜப்பானினுடைய வீரபரம்பையை சார்ந்ததை குறிக்கும். நான் ஒரு சாமுராய். நான் சாமுராய் என்பதால் உங்களுக்கு தெரியும் நான் யார் என்பது என்று கூறியவுடன், நான் அப்படியானால் நீ சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய் என்று கூறுகிறார். அவனுக்கு கோபம் விடுகிறது. நான் ஒரு தளபதி என்று கூறியவுடன், எந்த மடையன் உன்னை படைத்தளபதி என்றான்? உன்னை பார்த்தால் ஒரு கசாப்பு கடைக்காரன் மாதிரி தெரிகிறது என்றவுடன் தன்னுடைய உடையில் இருந்த அந்த வாளை எடுத்து, உங்களை என்னால் ஒரே சீவாக சீவிவிட முடியும் என்றவுடன் அந்த குருமார் கூறுகிறார், இதுதான் நரகம் என்று கூறுகிறார். அவர் அப்படி கூறியவுடன் அவருடைய மனம் உடனே மாறிவிடுகிறது. குருவே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறி அந்த எடுத்த வாளை மீண்டும் தன்னுடைய உடையிலே சொருகிக் கொள்கிறார். இப்பொழுது அந்த ஜென் குருமார் கூறினார், இதுதான் சொர்க்கம் என்று. உடனே அவர் அந்த படைத்தளபதி ஞானம் பெற்று விடுகிறார். இதுதான் ஒரு கதை, சிம்பிளான கதை. அப்போ இது உணர்த்துவது எது என்றால், சொர்க்க நரகங்கள் ஆகாயத்தில் இல்லை, அது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிடமும் அந்த சொர்க்கம் நரகம் என்பது இருக்கிறது. அவன்தான் தன் செயல்களால், தன்னுடைய ஞானத்தால் அவற்றை உணர வேண்டும் என்பதை சொல்கின்ற இந்த கதை. ஆண்டவன் கட்டளை என்கின்ற படத்திலே கவியரசு கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமானம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். மிருகம் என்பது கள்ளமானம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6 என்று அந்த பாடல் வரிகள். அப்போது சொர்க்கம் என்பது எது? அதான் கூறுகிறார், மனித வடிவில் தெய்வமும் மனித வடிவில் கள்ளமனமும் இருப்பதுதான் சொர்க்கம் நரகம் என்பதை மிக அருமையாக உணர்த்துகின்ற ஒரு தத்துவ கதை இது. ஒரு நாள், இது கடைசியாக, இன்றைய நிகழ்வின் கடைசியாக ஒரு கதையை சொல்லி முடிக்க விழைகிறேன். ஒரு நாள் காலை சுவாங்சு என்கின்ற அந்த புத்த குரு தூங்கி எழுந்தவுடன் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைக்கிறார். சீடர்களை அழைத்து, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் வந்துவிட்டது, நீங்கள் அதை தீர்த்து வையுங்கள் என்று கூறியவுடன் வந்த சீடர்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம். குருவுக்கு ஒரு சந்தேகமா? என்ன அது என்று கேட்கும் பொழுது அவர் கூறுகிறார், நேற்று இரவு நான் பட்டாம்பூச்சியாக இருப்பதைப் போல் ஒரு கனவு கண்டேன். அந்த பட்டாம்பூச்சியாக இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு மலராக தாவி தாவி சென்று கொண்டிருந்தேன். இப்பொழுது விழித்தவுடன் நான் சுவாங்சு என்கின்ற ஒரு ஜென் குருவாக உணர்கிறேன். இப்பொழுது எனக்கு சந்தேகமே, ஒருவேளை அந்த பட்டாம்பூச்சி காணுகின்ற கனவுதான் இந்த சுவாங்சுவா, அல்லது இந்த சுவாங்சு கண்ட கனவுதான் அந்த பட்டாம்பூச்சியா? இதில் எது உண்மை? ஏனென்றால் ஒருவேளை அந்த வண்ணத்து பூச்சி அல்லது பட்டாம்பூச்சி காண்கின்ற மிகப்பெரிய கனவாக இருக்கும் பொழுது அந்த கனவுதான் நானோ என்கின்ற எனக்கு சந்தேகம் விட்டது. இதை நீங்கள் தீர்த்து வையுங்கள் என்றவுடன் எல்லோருக்கும் சந்தேகம் விடுகிறது. அவர்கள் தெரிந்தபோது போல் அது கனவு, இது நனவு, ஆகவே நீங்கள் சுவாங்சுதான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவருடைய ஞானம் என்பது வேறு. இதுவே ராமாயணத்தில் வருகிறது. எங்கே என்றால், வால்மீகி ஒரு கனவை காண்கிறார். என்னவென்றால், ஜனக மகாராஜா ஒரு கனவு காண்கிறார்.
அந்த கனவிலே அவர் ஒரு பிச்சைக்காரனைப் போல் ஒவ்வொரு இடமாக சென்று பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பின் முழித்தவுடன் அவர் மகாராஜாவாக தன்னை காண்கிறார். அந்த தினமும் இந்த கனவு வந்து கொண்டே இருந்த பொழுது அவருக்கு மிகப்பெரிய கவலையாகி விடுகிறது. உண்மையாலுமே தான் ஒரு பிச்சைக்காரனா இல்லது நான் ஒரு ஜனக மகாராஜா தானா? ஏனென்றால் பிச்சைக்காரனாக நான் கனவு காணும் பொழுது வேதனைகள் வருகின்றன. ஆனால் இப்பொழுது நான் இருக்கின்ற இந்த வாழ்க்கை, அதாவது இப்பொழுது நான் கண்டு கொண்டிருப்பது, ஒருவேளை அந்த பிச்சைக்காரன் தான் கனவு காண்டு கொண்டு இருக்கிறானோ தான் ஜனக மகாராஜா என்கின்ற சந்தேகம் அவருக்கு வந்து விடுகிறது. தினமும் இந்த கனவு நிகழ்வதால் இதில் எது உண்மை எது பொய் என்று அறிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரச சபையை கூட்டுகிறார். அப்பொழுது அந்த அரச சபையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு, இது என்ன பெரிய சந்தேகமாக இருக்கிறது, இது ஒன்றும் இல்லையே என்று கூறி எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் சொன்ன பதில்கள் யாவுமே ஜனக மகாராஜாவிற்கு திருப்தியாக இல்லை. அப்பொழுது இதை கேள்விப்பட்டு அஷ்டாவக்ர முனிவர் என்பவர் வருகிறார். இந்த அஷ்டாவக்ரர் யார் என்றால், அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய, அதாவது சிசுவாக இருக்கும் பொழுதே, கர்ப்பப்பைக்குள் சிசுவாக இருக்கும் பொழுதே மிகப்பெரிய ஞானியாக இருந்தவர். அப்பொழுது அவர் தந்தை சில சமயங்களில் தவறுதலாக எதையாவது உச்சரிக்கும் பொழுது, மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது, அதனால் அவர் கோபத்திலே அங்கும் இங்கும் திரும்பும் பொழுது உடல் வளைந்து வளைந்து அஷ்டகோணலானதாக ஒரு சரித்திரம் உண்டு, ஒரு வரலாற்று கதை ஒன்று உண்டு. அப்படி அஷ்டகுணலாக ஆனவர் பின்னாலே அவர்தான் அஷ்டவக்ர மகாமுனிவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் எழுதிய கீதை அஷ்டவக்ர கீதை என்று அறியப்படுகிறது. அவர் நேராக ஜனக மகாராஜாவோட சபைக்கு வருகிறார். வந்து என்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்க்க முடியும் என்று கூறியவுடன் அந்த சபையிலே இருக்கிறவர்களெல்லாம் இவரை பார்த்து சிரிக்கிறார்கள். இவரால் தீர்க்க முடியுமா? நம்மாலேயே தீர்க்க முடியவை, இவரால் எப்படி தீர்க்க முடியும் என்று எல்லோரும் சிரித்தவுடன் இந்த அஷ்டாவக்ர முனிவருக்கு கோபம் வந்து வருகிறது. முதலாவதாக நீங்கள் இங்கே இருக்கின்ற இந்த தோல் வியாபாரிகளையும் கசாப்பு கடைக்காரர்களையும் வெளியேற்றுங்கள், அப்பொழுதுதான் நான் உங்களுக்கு உண்மையை கூறுவேன் என்றவுடன் ஜனக மகாராஜாவிற்கும் கோபம் வருகிறது. இவர்களை பார்த்தா நீ தோல் வியாபாரிகள் கசாப்பு கடைக்காரர்கள் என்று கூறுகிறாய், இவர்கள் எல்லாம் பெரிய பெரிய வீரர்கள், அறிஞர்கள் என்று கூறியவுடன் அஷ்டவக்ர மகாமுனிவர் சிரிக்கிறார். அவர் கூறுகிறார், என்னுடைய இந்த உடலினுடைய தோல் நிறத்தை பார்த்து என்னை மட்டமாக எடை போற்ற இவர்கள் எப்படி தோல் வியாபாரி தோலை பார்த்து எடை போடுவானோ அப்படித்தான் என்னுடைய தோலை பார்த்து இவர்கள் எடை போடுகிறார்கள். அதனால்தான் இவர்களை தோல் வியாபாரி என்றேன். அதே போன்று ஒரு கசாப்பு கடைக்காரன் அதனுடைய எடை எவ்வளவு இருக்கும் என்று பார்ப்பான், இறைச்சியினுடைய எடையைத்தான் பார்ப்பான். அப்படி என்னுடைய உயரத்தை பார்த்து என்னை கேலி செய்கின்ற இவர்கள் கசாப்பு கடைக்காரர்கள் தான், அதனால் தான் அப்படி கூறினேன் என்றவுடன் ஜனக மகாராஜாவிற்கு புரிகிறது, வந்தவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் பெரிய மகரிஷி என்பதை உணர்ந்து எல்லோரையும் வெளியேற்ற சொல்கிறார். பிறகு அந்த அஷ்டவக்ர மகாமுனியுடன் கேட்கிறார், நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள், என்னுடைய வேதனைக்கு பதில் சொல்லுங்கள் என்றவுடன் அவர் கூறுகிறார், மகாராஜா, நீங்கள் கண்ட அந்த கனவும் பொய், நீங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிற இதுவும் பொய் என்று எண்ணுங்கள். நீங்கள் பிச்சைக்காரனாக இருக்கும் பொழுது பிச்சை எடுக்கிறோமே என்று கவலைப்படாதீர்கள். அதே போன்று மகாராஜாவாக இருக்கும் பொழுது நான் பெரிய மகாராஜா என்று சந்தோஷமும் படாதீர்கள். இரண்டையும் ஒன்றாக பாருங்கள், இரண்டையும் ஒரு உணர்வற்ற நிலையில் சந்தியுங்கள். இரண்டும் ஒன்றுமல்ல என்று நினைத்தால்தான், சமநிலையில் நினைத்தால்தான் உங்கள் மனம் சரிப்படும் என்று கூறுகிறார். அப்போது இரண்டு நிலையிலும் நீ ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள் என்பதைத்தான் இந்த கதை அருமையாக கூறுகிறது. ஆக அப்பொழுதுதான் அந்த ஜென் குருமாரும் விளக்குகிறார், நேற்று வந்ததும் சரி இன்று வந்ததும் சரி, இரண்டையும் நான் சமநிலையில் பார்க்க கற்றுக்கொண்டால் நமக்கு எல்லாம் ஒன்றாகவே ஆகிவிடும் என்கின்ற ஒரு தத்துவத்தை, அருமையான தத்துவத்தை கூறுகிறார் அந்த சுவாங்சு என்கின்ற அந்த ஜென் குருமார். இப்படி நம்மால் அந்த ஜென் குருமார்களின் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை கதைகளாக அறிகிறோம். அதன் மூலம் அந்த ஜென்னினுடைய போதனைகள் நமக்கு தெரிகிறது. நம்முள்ளே இருப்பதை நாம் அறிய வேண்டும் என்பதுதான் ஜென் கதையாக இருந்தாலும், அதிலிருந்து நமக்கு பல கிளை கதைகளாக அதை எப்படியெல்லாம் நாம் அறிய முடியும் கூறுவதற்காக
இதை போன்ற பல்வேறு கதைகள் நமக்கு தெரிய வருகின்றன. ஆகவே இந்த ஜென் கதைகளை அறிந்து நாம் நம்மை நாமே உணர்ந்து கொள்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்வை முடித்து வைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.